வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் மற்றும் வெடிபொருட்களுடன் அரசாங்கத்தால் 2 கைது. கடலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகளை முன்னெடுக்கப்படக்கூடாது என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பொன்றை கையளித்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தான் தயார் என சரத் பொன்சேகா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக இன்று கைது செய்யப்பட்ட புஸ்ஸ சிறைச்சாலை அதிகாரியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று சந்தேக நபரான கனேமுல்ல சஞ்சீவவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதனுடன் அவர் கடமை தவறியதால் அந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அளிக்கவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளனர். இதன்படி கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளனர். முஸ்லிம் விவாக சட்டம் தொடர்பில் அண்மை காலமாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இன்றைய குழுநிலை விவாதத்தின் போது கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குழந்தை திருமணம் ஒரு பொது பிரச்சினையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முஸ்லிம் சமூகம் மீது மாத்திரம் குற்றம் சுமத்தப்படுமானால் அதன் பின்னணியில் ஏதேனும் அரசியல் காரணி உள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பெரும்பான்மை சமூகத்திலேயே அதிகளவான குழந்தை திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் முஸ்லிம் விவாக சட்டத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபையில் கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM உதுமலப்பே தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜமியத்துல் உலாவுடன் கலந்துரையாடியும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் MS உமதுலப்பையின் கருத்தை மறுத்த மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையில் தாம் அவ்வாறான கருத்தை முன்வைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க கூடாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்த ஒரு அரசாங்கமும் சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனிநபர்களை அடிப்படையாக கொண்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்தினால் அது நியாயமானதாக இருக்காது. அத்தோடு மற்றைய பக்கத்தில் இவர்கள் எல்லாம் அவற்றை சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முற்பட்டால் அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது சரியான விடயமல்ல என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பாளையடிவட்டை பகுதியில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் மற்றும் வெடிபொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் விமானப்படை கோப்ரல் ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாளையடிவட்டை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் வாகனம் ஒன்றை சோதனை செய்தனர். இதன்போது குறித்த வாகனத்திலிருந்து வெடிப்பொருட்கள், வயர்கள், ஒரு வகையான திரவம் அடங்கிய 3 போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். அத்துடன் கைப்பற்றப்பட்ட வாகனம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனம் எனவும் குறித்த நபர்கள் புதையல் எடுக்கும் நோக்குடன் அப்பகுதிக்கு வந்திருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள், வாகனம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பொன்றை கையளித்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தான் தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது போலீஸ் துறையில் குறைபாடொன்று உள்ளது என்பதற்கான சான்றாகும். அத்துடன் குற்றவாளிகள் தலைமறைவாகி இருக்கும் சூழ்நிலையில் உருவாக்கக்கூடாது. அது சீர் செய்யப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு ஏதேனும் பொறுப்பு கையளிக்கப்பட்டால் மக்களுக்காக அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
பொறுப்புகளை வெறுமனே பொறுப்பேற்க முடியாது, உரிய பொறிமுறையுடன் அதிகாரங்களுடனும் அது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் சேவல் சின்னத்தில் களமிறங்கியுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். குருநாகல் மாவட்டத்தில் குருநாகல் மாநகர சபைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 13 தொகுதிகளில் 24 வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இம்முறை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வடமேல் மாகாணத்தில் முதல் முறையாக தனித்து சேவல் சின்னத்தில் போட்டியிடுகின்றது. பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் இம்முறை குருநாகல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 2400 கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருளுடன் இந்திய தம்பதியினர் விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் 32 மற்றும் 29 வயதுடைய இந்திய தம்பதியினர் எனவும் பறிமுதல் செய்யப்பட்ட குஷ்ரக போதைப் பொருளின் பெறுமதியானது சுமார் 25 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தம்பதியினர் முதல் தடவையாக இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் இவர்கள் இந்தியாவில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தம்பதியினர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரால் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் அந்த திணைக்களம் மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.